ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பாப்போமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீனா வந்து அவங்க தம்பியை போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. அவங்கனால ரேகானால் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் மாமாட்ட நான் பேசுகிறேக்கா, மாமா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் மீனாவும் முத்து நிம்மதியாக இருக்காங்க, நீ ஏதாவது ஆரம்பிச்சு விட்றாத, திரும்ப அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடாம அப்படின்னு சொல்கிறாங்க. இனி நமக்கு அந்த பணக்கார குடும்பம் வேணாண்டா, விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கிட்டு ரோஹிணி வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்து அவரோட கார் இதில் இருக்கார். அங்கே நம்ம சத்யா வந்துடுறான். வந்து ஒரு மாதிரியாகவே நிற்கிறான். என்னடா எதிரான்னு கேட்கையில், இப்படி வந்து அக்கா வந்து ரேகா கூட பேசக்கூடாது, ரேகாவை விட்டுரு, ரேகா பற்றி எதுவும் நினைக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னே. மாமா, என்னால் ரேகா இல்லாமல் இருக்க முடியாது, நான் கல்யாணம்னு முடித்தா ரேகா ஒரு ஆளை தான் முடிப்பேன், எனக்கு ரேகா தான் முக்கியம், அவளும் ஃபோன் பண்ணி அழுன்னு அழுகுறா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா, என்னன்னு மாமா பண்ணுவோம், ஏதாவது வழி சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் ரேகாவோட அப்பாவை பார்த்து ரேகாவோட அப்பாட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குப்பா மாமான்றாங்க. நீ பேசி தான் ஆகணுன்றாங்க. அப்போ முத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுக்கு சாத்தியமாடா, அவங்க வசதியானவங்க, நம்ம வசதி கம்மி, அது கரெக்டாக வருமாடான்னு கேட்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மனோஜ் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு மனோஜ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கிளம்பி செண்டு கிண்டெல்லாம் அடித்து வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, வாடாம்மானே, நான் நல்ல கரெக்டான நேரத்தில் தான் கிளம்பியிருக்கேன், நம்ம 2 பேருமா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் வாடா அப்படின்றாங்க. எங்கம்மா அப்படின்றாங்க. சிறந்த அம்மா பையன் எடுக்கிறாங்க, அங்கே என் ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, வா போகணும். இல்லைம்மா, நான் ஒரு இடத்துக்கு போகணும், முக்கியமான இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ அங்கெல்லாம் போவேனா, வா போவோம்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வேறு ரோஹிணி வீட்டுக்கார் இருந்தா வருவார், அந்த வருவாருன்னு காத்து கிடக்குறாங்க. கரெக்டாக மனோஜ் வந்து படியில் ஏறையில் ஹீரோ வர மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க ஸ்பாட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கார் வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே வேற ஒரு வேலையை காமிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சத்யா வந்து அவங்க மாமனார்கிட்ட பேசுகிறக்காண்டி வந்திருக்காப்புல. தெம்பா வந்து பேசவும் செய்கிறாரு. பேசையில் என்னப்பா ஏதுப்பான்னு கேட்குறாரு. அப்போ கொஞ்ச நேரம் என்ன வேணும், காசு வேணுமா, இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் ரேகாவை லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ரேகாவை நீ லவ் பண்ணுறேன்னா ரேகாவும் தான் என்னை லவ் பண்ணுறாங்க, என்னால் ரேகா இல்லாமல் இருக்க முடியாது, ரேகாவை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். அப்போ நான் நல்லபடியாக பார்த்துக்கலையா அப்படின்றாங்க. இல்லைங்க சார், எப்படி சொல்லுன்னு தெரியல. இல்லையே, உனக்கு வந்து இவ்வளோ தைரியம் வரும்ன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, வேறு யாரும் உன்னை தைரியப்படுத்தி அனுப்புன மாதிரி இருக்கே அப்படின்னு ரேகா அப்பா கேட்குறாங்க. ஆமாம், வெளியில் எங்கள் மாமா நிற்கிறாரு, எங்கள் மாமாவை கூப்பிட்டேன், இல்லை நீ வந்து உன்னோட லைஃப் நீ தான் பேசணும்னு அனுப்பிச்சி விட்டாரு, அதான் நான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு டைம் கொடுப்பா, நீ வந்து என்னோட பொண்ணையோ பொருளையோ இல்லை என் வீட்டில் இருக்க எதையோ கேட்டிருந்தா பரவாயில்ல, என் பிள்ளையை கேட்டிருக்க, நீ என் சொத்து பத்து அம்முட்டும் அவளுக்கு தான் சொந்தம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு.